இருந்தது. அது என்ன பண்ணுறது? 4 நாளைக்கு அறிவிக்கிறது, எண்ணிக்கை அறிவித்துக் கொள்ளுகிறது. நீங்க தான் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். நீங்க தான் இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். உங்க மூலமாக அற்புதம் நடக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. உங்க கையை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமா அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வியாதி மறையும், உங்களுடைய நோயினுடைய கட்டு அகற்றப்படும், பயத்தின் ஆவி விலகும், உங்களுக்கு விரோதமாக எழுப்பினத்தை விசுவாசத்தை நீங்கள் அழிய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோதிச்சு பார்க்கிறோமா? எல்லா இடத்துல இப்பதான் விசுவாசம் சோதிக்கப்பட போகிறார். எல்லா இடமும் நல்ல கவனிங்க. விசுவாசம் உள்ளவர்களால் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எல்லா இடமும் கவனிங்க. என்ன செல்லக்கூடாது. எல்லா இடமும் கேட்கா சீக்கிரம் எழுதுங்க. என்று செல்ல நல்ல கவனிங்க. நீங்கள் இயேசு பல அற்புதங்கள் செய்ய போகிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னா சொல்லுகிறார். அவர் சொன்னபடி செய்கிறவர். இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு அப்ப போதராசை ஜெபிக்க மாட்டார். இங்க இருக்கிற ஊழியர்கள் யாரும் ஜெபிக்க மாட்டோம். நீங்க கேட்கும் பொழுது இயேசு அற்புதம் செய்வார். நீங்க தான் உங்களுக்கு அவன் ஜெபிக்க போறீங்க. நீங்க தான் உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரையும் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப சொல்ல நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒரு அற்புதம் சொல்லுறது ரொம்ப சொல்லணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அந்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளவுதான் விசுவாசம். ஆண்டவர் என்ன நீ விசுவாசிக்கிறியா? அதான் நமக்கு என்ன விசுவாசம்? ஆகிவிட்ட பழக்கம். ஊழியக்காரர்களை ஜெபிக்கணும், ஊழியக்காரர்கிட்ட வர்றது, ஊழியக்காரர்களை ஜெபிக்கணும் சொல்லமாகும். இது கேட்டு கேட்க பழகி நம்முடைய சிந்தனையிலேயே நான் ஜெபிச்சு அவனும் நடக்காது. ஊழியக்காரர்கிட்ட தலையை கொடுக்கின்ற சிந்தை நம்மளோட வந்துச்சு. அதுதான் நம்முடைய விசுவாசத்தை நாஷ் பண்ணுகிறது. அது ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். நாம் இத்தனை ஊழியர் சேர்ந்தால் இந்தியாவை இன்னைக்கு ரட்சிப்புகளை கொண்டு வருவது, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீ இயேசுவா மாறினாதான் எடுப்பதற்கு பரவ முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதம் நடந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் பரவ முடியும். அதுல உங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்க ஜோமனியுடைய சொல்ல வந்துட்டா உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, கிராமத்தில் உள்ளவங்க யாராவது வியாதிப்பட்டா உங்களுக்கு தைரியம் வந்துடும். நான் ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார். எனக்கு ஜோம் பண்ண சக்தி மாறிட்டு மனதால் ஜெபிக்கிறோமா? நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கனப்படுத்துவா. உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு அற்புதம் நடந்துருக்குன்னா உங்களுடைய விசுவாசம் பலம் அடைஞ்சிடும். நீங்க நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கிராமமே இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை மகிமைப்பட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லைங்க, என் செபத்தை இயேசு கேட்க மாட்டார் அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? என் செபத்தை இயேசு கேட்க மாட்டாருங்க, அதனாலதான் ஊழியக்காரர்கள் வாங்க அப்படி சொல்றது யாராவது இருக்கீங்களா? இருந்தா கை வைத்து பார்ப்போம். அப்படியா? உங்க ஜெபம் கேட்க மாட்டாரா? அதாவது நீங்க ஜெபம் பண்ணி உங்க ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டாருன்னு சொன்னா உங்களுக்காக எத்தனை ஊழியர் ஜெபிச்சாலும் கேட்க மாட்டாரு. அப்போ உங்களுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பாவத்தை விட்டு மறந்துருங்க. ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கக்கூடாதபடி கடையாக இருக்கிற பாவத்தை மன்னியும், என் பெருமையை மன்னியும், கோபத்தை மன்னியும், என் எரிச்சலை மன்னியும், என் பாவத்தை மன்னித்து என்னை சரி கொடுத்தோன்னு ஜெபிச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். நல்ல கவனியும்.